ஹலோ வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட நியூ ஓட்டர் ஐடி, அதாவது ஓட்டர் ஐடியை ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்துக்கோங்க, www.voters.eci.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதும் இதில் ரைட் சைடில் சர்வீசஸ், அது கீழே எபிக் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு, இந்த கேப்சா என்ட்ரு பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும். ஒருவேளை இந்த வெப்சைட்டுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இது வரைக்கும் நீங்கள் லாகின் பண்ணதில்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணும். அதுக்கு சைன் அப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணி உங்கள் டீட்டெயில் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணும், ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி. அதுக்கடுத்து லாகின் அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் மறுபடியும் உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு இதெல்லாம் என்ட்ரு பண்ணி இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணி ரிக்வெஸ்ட் ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டு இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கிறதுல பாஸ்வேர்டை மறுபடியும் ரீசெட் பண்ண சொல்கிறாங்க, அதாவது புது பாஸ்வேர்டு அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் நான் மறுபடியும் புது பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் இதேமாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் புது பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் லாகின் பண்ணுங்கள். அப்படி லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இப்போது இந்த பேஜில் ரைட் சைட் டாப்பில் உங்களோட நேம் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் உங்களோட எபிக் நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர், மொபைல் நம்பர் இதெல்லாம் இருக்கும். இமெயில் ஐடி அப்டேட் பண்ணியிருந்தால் இமெயில் ஐடியும் இருக்கும். அடுத்து உங்களோட ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோடு எபிக் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, எபிக் நம்பர், ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர்னு. ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்தால் 2வது கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் நம்பர் என்ட்ரு பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஓட்டர் ஐடி நம்பர், எபிக் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள எபிக் நம்பர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் என்டர் எபிக் நம்பர், இதில் உங்களோட ஓட்டர் ஐடியில் எபிக் நம்பர் இருக்கும், ஓட்டர் ஐடி நம்பர் அதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு கீழே செலக்ட் ஸ்டேட், இதில் உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச் அதை கிளிக் பண்ணியும் கீழே உங்களோட டீட்டெயிலாம் ஷோ ஆகும். உங்களோட எபிக் நம்பரு, உங்களோட நேமு, ரிலேட்டிவ் நேமு, ஃபாதர் நேம் இல்லைனா ஹஸ்பண்ட் நேமு, ஸோ உங்களோட தொகுதி என்ன இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ கீழே மறந்துட்டிங்கன்னா மறுபடியும் சென்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு மறுபடியும் ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு இப்போ டவுன்லோடு எபிக் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஓட்டர் ஐடி டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ டவுன்லோட் ஆன ஓட்டர் ஐடியை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த ஓட்டர் ஐடி இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். மேலே உங்கள் ஓட்டர் ஐடியோட ஃப்ரண்ட் பேஜ், ரியர் பேஜ் ரெண்டுமே இருக்கும். கீழே உங்களோட ஓட்டர் ஐடியில் உள்ள டீட்டெயிலாம் இருக்கும். ஸோ இதில் உங்களோட சீரியல் நம்பர், உங்களோட தொகுதி, உங்களோட பாகம் என்ன, நீங்கள் எந்த ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போடணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மெத்தட் மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்களோட ஓட்டர் ஐடியை இதே மாதிரி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும்.